சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் கணவன் மனைவிக்கு இடையேயான தகராறு இரு குடும்பங்களுக்கு இடையேயான கைகலப்பாக மாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கணவன் மனைவிக்குள் இருந்த தகராறு என்ன, குடும்பத்தினருக்கு மத்தியில் கைகலப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன உள்ளிட்டவற்றை விரிவாக பார்க்கலாம். மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் இரு குடும்பங்கள் சாலையில் குழாயடி சண்டை போட்ட பரபரப்பு காட்சிகள்தான் இவை. சென்னையை அடுத்த குரோம்பேட்டையைச் சேர்ந்த ராஜ் பிரேம்நாத்துக்கும் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மோனிகா பிரீத்தி என்பவருக்கும் திருமணமாகி 10 ஆண்டுகளை கடந்த சூழலில் இரு குழந்தைகளும் உள்ளனர். திருமணம் ஆனதிலிருந்தே இருவருக்கும் 7ஆம் பொருத்தமாகவே இருந்துவிட அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இருவருக்கும் இடையே ஏற்படும் மோதலை குடும்பத்தார் தலையிட்டு பஞ்சாயத்து செய்து சேர்ந்து வாழ வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் மோனிகா பிரீத்தி தனது வீட்டருகே உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்ற போது அங்கு ஆண் நண்பர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த ஆண் நண்பர் தாம் அழகு கலை நிலையம் துவங்கவிருப்பதாகவும் அதில் பார்ட்னராக சேர வேண்டும் என்றும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட ஆண் நண்பரோடு மோனிகா பிரீத்தி பழகுவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சண்டையிட்டு வந்த பிரேம்நாத் மனைவியையும் அவரது ஆண் நண்பரையும் சேர்த்து வைத்து பேசியதாக கூறப்படுகிறது. அழகு கலை நிலையம் தொடங்க பணம் கேட்டு மோனிகாவும் அடிக்கடி தொந்தரவு செய்து வந்ததாக தெரிகிறது. இதனிடையே வீட்டில் மின் இணைப்பு அவ்வப்போது துண்டிக்கப்படுவதால் ஆத்திரமடைந்த மோனிகா பிரீத்தி தன்னை பழிவாங்கவே கணவன் பிரேம்நாத் இதுபோன்று மின் இணைப்பை துண்டித்து சிறுபிள்ளைத்தனமாக செயல்படுவதாக நினைத்து மாமனார் மாமியாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். அத்தோடு தனது பெற்றோர் மற்றும் சகோதரர்களையும் வீட்டிற்கு அழைத்துள்ளார். மோனிகா பிரீத்தியின் சகோதரர்களும் பெற்றோரும் கும்பலாக வந்து ராஜ் பிரேம்நாத்தின் பெற்றோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கையோடு அடிக்கவும் செய்ததாக சொல்லப்படுகிறது. இரு குடும்பத்தினரும் வீட்டுக்குள்ளேயே அடித்து கொண்டு சாலைக்கு வந்தும் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சித்துக் கொண்டனர். கீழே சென்ற போதும் சண்டையை நிறுத்தாத பெண் வீட்டார் கீழே இருந்தபடியே பாத்திரங்களையும் செருப்பையும் தூக்கி வீசி அத்துமீறினர். தொடர் தாக்குதலில் ஆத்திரமடைந்த பிரேம்நாத்தின் பெற்றோர் முதல் தளத்திலிருந்து கீழே இறங்கி வந்து பெண் வீட்டாரின் காரை அடித்து நொறுக்க முயன்றனர். அப்போது பெண்ணின் சகோதரர் பிரேம்நாத்தின் பெற்றோரை காரை விட்டு ஏற்றுவது போல் அச்சுறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கார் மீது கற்களையும் கையில் கிடைத்த பொருட்களையும் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பதிலுக்கு பெண் வீட்டாரும் கட்டையை கொண்டு அடித்துள்ளனர். இரு வீட்டாருக்கும் மத்தியில் நடந்த இந்த மோதலில் பெண்ணின் மாமியாருக்கும் மூக்குடைந்து ரத்தம் வழிந்தது. மற்றவர்களும் காயமடைந்துள்ளனர். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.